இந்த மூட நம்பிக்கைகளையும் மனித விரோத செயலாக தான் நம்ம கருதி, சமூக விரோத செயலாக, சமூக விரோதிகள்லாம் இருக்காங்களா, திருடுறவங்க, கொலைக்காரங்க, அது மாதிரி இந்த மூட நம்பிக்கைகளை பரப்புகிறவர்கள், மூட நம்பிக்கைகள் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், மூட நம்பிக்கை உள்ளவர்களையும் நம்ம என்ன பண்ணணும், அவங்கள சமூக விரோதிகளாகத்தான் பார்க்கணும். சமூக விரோதிகளாக பார்த்து அதை நம்ம ஆரம்பத்திலே தடுக்கணும். ஆரம்பத்திலே தடுக்க முற்பட்டிருக்க வேண்டும். அப்படி தடுத்திருந்தாக்கா இந்த மாதிரி எதுவும் ஏற்பட்டிருக்காது. இந்த மாதிரி இது ஒரு தவறான சிந்தனை. இந்த மாதிரி யோசிக்கிறதே இப்போ சில பிறரை ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க. கடன் வாங்கினா திருப்பி கொடுக்க மாட்டாங்க, திருடுவாங்க. அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தானே. திருடுவதும் ஒரு மூட நம்பிக்கை, ஊழல் செய்வதும் ஒரு மூட நம்பிக்கை தான். அப்போ நேர்மையற்ற வழிகள் என்பதே அது ஒரு மூட நம்பிக்கை தான். லஞ்சம் வாங்குறது, திருடுவது, கொள்ளையடிப்பது, கொலை செய்து அதன் மூலம் கொலை தொழில் செய்து பணம் சம்பாதிப்பது, இதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான். பணத்தை சம்பாதிப்பதற்கான ஒரு மூட நம்பிக்கை. அதே மாதிரி மூட நம்பிக்கைகள், கடவுள் சார்ந்த, மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள், அப்புறம் நிறைய சமூக விரோத செயல்கள், அது சூனியம் வைக்கிறது, செய்வினை வைக்கிறதுன்னு சொல்லி அதன் மூலம் பணத்தை சம்பாதிப்பது, இது எல்லாத்தையும் ஒரு சமூக விரோத செயல்கள். எப்படி திருட்டு, கொலை, கொள்ளை போல் இதையும் பார்த்து அதுக்கெல்லாம் தடை வைத்திருக்க வேண்டும். நம்ம ஒரு கோயிலை கட்டுறாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க படிப்படியாக உயர்ந்து பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி மத மூட நம்பிக்கைகளை அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை தருகிறது. இதுபோன்று நம்ம பக்தி மயமாக போனால் நம்மளும் கோடீஸ்வரர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தருகிறது. மூட நம்பிக்கைகளையும் சமூக விரோத செயல்களாக அறிவித்து அதற்கு தடை வைத்திருக்க வேண்டும். படிப்பு ஆரம்பத்திலே அதை தடுத்து வந்திருக்கணும். இன்றைக்கி பார்த்தா அது பெருசாகி கடைசியில் என்ன ஆகுது, அது தங்களை நோக்கி விமர்சனம் செய்கிறவர்கள் மீது விமர்சனம் செய்கிறவர்களை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு மாறிவிட்டது. இந்த மத மூட நம்பிக்கைகள் என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது ஆரம்பத்திலே நம்ம தடுக்காமல் விட்டனால அது மிக பெரிதாக மாறி அவர்களை சுற்றி மக்கள் பெருங்கூட்டம் கூடும் பொழுது, இப்போ மதத்தை நம்ம விமர்சனம் செய்யும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் இந்த விமர்சனம் எங்கள் மனதை புண்படுத்துகிறது, எங்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போயிட்டு நீதிமன்றத்தில் முறையிட்டு அந்த மாதிரி விமர்சனம் செய்கிறவர்களை இவங்க என்ன பண்ணுறாங்க, நீதிமன்றத்தில் தண்டனை கூட வாங்கி கொடுக்குறாங்க, அல்லது கண்டனங்கள், எச்சரிக்கைகள் கூட விடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமான கருத்துக்களை முன்வைப்பவர்கள் இந்த கடவுள் மத நம்பிக்கைகள், மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட மத நம்பிக்கைகள், அந்த கடவுள் நம்பிக்கைகளை விமர்சனம் செய்கிறவர்களை அச்சுறுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி அவங்க இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க. இந்த மதவாத சக்திகள் இன்றைக்கி கடைசியில் ஆட்சி அதிகாரத்தையே கைப்பற்றி விடுகிறார்கள். அந்த அளவுக்கு இருக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆரம்பத்தில் அனுமதித்து விட்டோம். இதையும் ஒரு திருட்டு, கொலை, கொள்ளை என்பது போலத்தான் அதுக்கு இணையானது தான், மக்களை ஏமாத்துறது, அவ்வளோதான். இந்த மத வியாபாரிகள் பணத்தை சம்பாதிப்பதற்காக அந்த மதத்தையும் கடவுளையும் காப்பாற்றுகிறார்கள். வாழ்வாதாரத்திற்காக அந்த மதத்தை பற்றி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை நம்ம ஆரம்பத்திலே இதெல்லாம் சமூக விரோத செயல், மக்களை ஏமாற்றுகிற, ஆதாரபூர்வமாக நம்புகிற மாதிரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிறனால அதை நீங்கள் சமூக விரோத செயலாக செஞ்சு அந்த செயலை செய்கிறவர்கள், மத மூட நம்பிக்கைகளை மக்களிடம் பரப்புகிறவர்கள், அவர்கள் சமூக விரோதிகள், மனித விரோதிகள் என்று நாம் அடையாளம் கொண்டு அவர்களை நம்ம தண்டித்திருக்க வேண்டும், தடுத்திருக்க வேண்டும். அப்படி தடுத்திருந்தாக்கா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மூட நம்பிக்கைகள் மக்கள் மனதில் ஏற்பட்டிருக்காது. நாம் ஒரு மூட நம்பிக்கையின் வழியில் நாம் பயணித்திருக்க வேண்டும். இப்போ சில நாடுகளில் கடவுள் நம்பிக்கை, அந்த மதத்தை அடிப்படையாக, மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட அந்த கடவுள் நம்பிக்கைகளே அங்கே இல்லாத நாடுகளும் இருக்குது. கடவுள் நம்பிக்கையே இல்லாத, மூட நம்பிக்கை அடிப்படையாக கொண்ட கடவுள் நம்பிக்கை அது இல்லாத நாடுகளே இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாத நாடுகளே சில நாடுகள் இருக்கிறாங்க. எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நம்மளும் அந்த மாதிரி வாழ முடியும். நம்ம இல்லாமல், மூட நம்பிக்கைகள் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மிகவும் தவறு. அது எப்படின்னாக்கா, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் இல்லாமல் மக்கள் வாழ முடியாதுன்னு சொன்னால் அது எப்படி தவறான இதுவோ அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாதோ, லஞ்சம் ஊழல்ங்கிறது கூட இன்றைக்கி சகஜமான ஒன்றாக காரணம் இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலே மூட நம்பிக்கைகளை தடுக்காமல் விட்டதுதான் காரணம். அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் கூட அவங்க மூட நம்பிக்கைகள் ஊறி போனது தான். இந்த மூட நம்பிக்கைகள் இவ்வளோ பெருசாக வளர்ந்து கடைசியில் என்ன மதவாத சக்திகளின் கைப்பிடியில் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுற அளவுக்கு அவங்க வளர்ந்துட்டாங்க.
அதுதான் வந்து அதனால் அதாவது கடவுள் மத மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, ம கடவுள் அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள், அது வந்து ஒரு சமூக விரோத செயல்களாக நம்ம அதை அறிவித்திருக்க வேண்டும். அதை இந்த மத நம்பிக்கை உடையவர்களை வந்து ஒரு மத நம்பிக்கையை வைத்து பிழைப்பு நடத்துகிறவர்கள், அவர்களை தான் முதல் குற்றவாளிகள். இப்போ மக்கள் வழிபடுறாங்க பின்பற்றுறாங்க அப்படின்னா அவங்க வந்து இரண்டாவது தான். முதல் குற்றவாளிகள் யார் அப்படின்னா, மதத்தை அடிப்படையாக கொண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை அமைத்து கொள்கிறவர்களை மனித விரோதிகள் என்று நாம் வந்து முதல் குற்றவாளிகளாக குறிப்பிட வேண்டும். மனித விரோதிகள், சமூக விரோதிகளாக நாம் கருதி ஆரம்பத்திலே அவர்களை நாம் தடுத்திருந்தால் இன்றைக்கு வந்து மூட நம்பிக்கைகளின் பிடிக்குள் இந்த உலகம் போகிறதுக்கு இவ்வளோ வாய்ப்பு ஏற்பட்டிருக்காது என்பதுதான். ஏன்னா மூட நம்பிக்கைகள் தான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. மூட நம்பிக்கைகள் வன்முறை உணர்ச்சிகளை ஏற்படுத்துகிறது. வன்முறை உணர்ச்சிகள் நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. வன்முறை உணர்ச்சி குற்ற உணர்ச்சிகளை ஏற்படுத்தி குற்றம் செய்ய வேண்டும் என்கிற உணர்ச்சி இந்த மூட நம்பிக்கைகள் காரணமாக தான் உருவாகுது. அதனால் வந்து மூட நம்பிக்கைகளை ஒழிப்பதன் மூலம் மட்டும்தான், மூட நம்பிக்கைகளை ஒழிச்சிட்டாக்கா நோய்களையும் ஒழித்து விடலாம். நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. அந்த மூட நம்பிக்கையில் இது கடவுள் சார்ந்த மூட நம்பிக்கை. அதனால் மூட நம்பிக்கை ஒரு உணவு சார்ந்து கூட உங்களுக்கு மூட நம்பிக்கை இருக்கும். மாமிசம் சாப்பிட்லாம், மீன் சாப்பிட்லாம், முட்டை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது கூட ஒரு மூட நம்பிக்கை தான். ஏன்னா அதில் வந்து மனித உணவுகள் கிடையாது. மனித உயிர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகள் கிடையாது. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி நிறைய வகையான மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. இப்போ திருடலான்னு நினைக்கிறாங்க, திருடலான்னு நினைக்கிறாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை தானே. திருடலாம், பணத்திற்காக திருடலாம், கொள்ளையடிக்கலாம், கொலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில லஞ்சம் வாங்குறவங்க லஞ்சம் வாங்கலான்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள் தான். அதனால் மூட நம்பிக்கைகளை எல்லா வகையிலையும் நம்ம ஒழிக்கணும். இப்போது லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. திருட்டை ஒழிக்க வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திருட்டு, லஞ்சம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கைகள் அடிப்படையாக. இப்படியும் பணம் சம்பாதிக்கலாம், திருடியும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை. அப்போ இதெல்லாம் ஒழிக்கலாம், திருட்டெல்லாம் ஒழிக்கலாங்கிறதுல திருட்டுங்கிறது ஒரு மூட நம்பிக்கை என்பது நமக்கு மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது கடவுள் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல, அது மட்டும் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு மட்டும் நம்ம வந்து எந்த தடையும் போடுறதில்ல. அதை நீ தாராளமாக கடைபிடி. உனக்கு விருப்பப்பட்ட மாதிரி நீ கடவுள் மதம் இதனை அடிப்படையாக கொண்ட மூட நம்பிக்கைகளை நீ சுதந்திரமாக கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறோம். அவர்களை நம்ம வந்து அவங்க வந்து மேடை போட்டு ஏமாத்துறாங்க மக்களை. கண் பார்வை கிடைக்க செய்கிறோம், குருடர்களுக்கு பார்வை வர வைக்கிறோம், முடமானவர்களை நடக்க செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேடை போட்டு ஏமாத்துறாங்க. அது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், மதம் என்கிற பெயரில் அதற்கு முழுமையாக வழியை விட்டு விடுகிறோம். விட்டு அது வழி ஏற்படுத்தி கொடுக்குறோம். தாராளமாக நீ மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மக்களை எப்படி வேண்டுமானாலும் நீ ஏமாற்றலாம், என்ன பொய் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீ உண்மையை சொல்கிறேன்னு நீன்னா அதை மக்கள் நிரூபிக்கணும். ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து விட்டு அதன் பிறகு நீ வந்து கண் தெரியாதவர்களை நான் வந்து பார்வை கிடைக்க செய்கிறேன் அப்படின்னு மேடை போட்டு ஏமாத்துற அப்படின்னா, இந்த கிறிஸ்தவ மதத்தில் அப்படி ஏமாத்துறாங்கல்ல, மேடை போட்டு ஏமாத்துறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நான் நோயாளிகளை குணமாக்குறேன் அப்படின்னு மேடை போட்டு ஏமாத்துறாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ நிரூபித்து காட்டு, ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து காட்டு. கண் பார்வை தெரியாதவர்களை வந்து நான் கொண்டு வரோம், அரசாங்கம் அந்த மாதிரி செய்யணும். கண் பார்வை தெரியாதவர்களை நான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வரேன், ஒரு 10 பேரை கூப்பிட்டு வரேன். அதில் வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து கண் பார்வை கிடைக்கும்படி செய்யுங்கள். உங்கள் கடவுளின் கருணையால் கண் பார்வை கிடைக்கும்படி செய்யுங்கள். அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம், உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மக்களிடம் இதுபோன்று பிரச்சாரம் செய்யலாம். நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் மக்களிடம் இதுபோன்று நாங்கள் பிரச்சாரம் செய்ய உங்களுக்கு அனுமதி கொடுத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாங்கமே அந்த மாதிரி பண்ணோம். அப்படி நிரூபிக்க தவறினால் உங்களை பிடித்து நாங்கள் ஜெயிலில் போடுவோம் அப்படின்னா எத்தனை பேர் எவ்வளோ அப்போ ஏமாத்துறவங்க முன் வர மாட்டாங்க. அதில் உண்மை இருந்தால் மட்டும் தைரியமாக வெளியே வருவாங்க. உண்மை இருந்தால் அவங்களுக்கு தைரியம் வந்துட போகுது. அவங்க ஏன் பயப்பட போகிறாங்க? அப்போ பொய்னாக்கா கண்டிப்பாக வந்து அவங்க பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி யாரும் வந்து மேடை போட்டு மக்களை ஏமாற்றலாம், மதம் என்கிற முகமுடிகளை அணிந்து கொண்டு மதத்தை காரணம் காட்டி மக்களை ஏமாற்றலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு துணிச்சல் வரவே வராது. ஏமாற்றலாம் அப்படிங்கிற இந்த எண்ணமே அவங்களுக்கு வராது. அப்போ இந்த அரசாங்கம் வந்து சின்ன சின்ன சாதாரண விஷயங்களை முதல்ல மூட நம்பிக்கைகளை படிப்படியாக எடுத்த உடனே நீ கடவுள் கோயிலெல்லாம் மூடு, தேவாலயங்களை மூடு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
மூட நம்பிக்கைகள் இதெல்லாம் வந்து ஃப்ராட் வேலைன்னு நமக்கு தெரியுது. அந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வந்து தடுத்துக்கிட்டே வரணும். அதெல்லாம் சமூக விரோத செயல். அது வந்து ஒரு திருட்டு, கொலை, கொள்ளை, ஊழல் இது போன்ற செயல்களுக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே அதை தடுத்து கொண்டே வர வேண்டும். அதன் பிறகு படிப்படியாக இங்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதன் பிறகு மதத்தை எப்படி என்ன பண்ணலாம், மதம் என்கிற அந்த மூட நம்பிக்கையை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அதன் பிறகு அதை நம்ம பார்த்துக்கலாம்.